வணக்கம் அன்புறவுகளே. நேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது சட்டப்பேரவையில். அதில் அண்ணன் விஜய் 144 நம்பிக்கையோட மக்கள் எம்எல்ஏக்களோட நம்பிக்கையோடு வெற்றி பெற்றார். ஒரே விஷயந்தாங்க, அன்னிலேருந்து இனி வரைக்கும் போராடிட்டுருக்கேன். என் மனுஷன் நல்லது செய்யணுன்னா இந்த உலகத்தில் போராட்டம் தாங்கன்றதை அவர் நிரூபிக்கிறாருங்க. உண்மையாக சொல்லலாம், கெடுதல் பண்ணுறவனுக்கு எவனோ தடங்கள் விதிக்க மாட்டான். கெடுதல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லது செய்யணுன்னு எவ்வளோ ஒரு மனசங்கடம், எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் பார்த்தீங்களா? இதில் வேறு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க, அதாவது சிஎம் மேலே ஒரு இது வைக்கிறாங்க. இந்த விஜயகாந்த் கட்சியை சேர்ந்தவங்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்க. குதிரை பேரத்தை பற்றி நீங்கள் பேசலாமாம்மா? எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்கள் கட்சியை எந்த ஏடிஎம்கேல அடமானம் வைக்கலாமா, டிஎம்கேல அடமானம் வைக்கலாமா? 300 கோடிக்கும் ஒரு காருக்கும் ஒரு எம்பி சீட்டுக்கும் நீங்கள் விலை போனவங்க தானே. நீங்கள்லாம் பேச ஒரு துளி தகுதி அருகதை உண்டா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே? ஏன் தெரியுமா உங்களை மரியாதை கூப்பிட்றோம்? அந்த கேப்டன் அண்ணனுடைய மனைவி என்பதால் மட்டுமே இன்றும் பலரால் மதிக்கப்படுகிறீர்கள். அதை கெடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தில் ஒருவன் என் தம்பி என்று சொல்லிவிட்டு நம்ம ஆதரவு தருவீங்களான்னா ஆதரவு தருவோம் என்று சொல்லிவிட்டு சட்டப்பேரவையில் வாங்கின 300 கோடிக்காக முதுகில் குத்தியவர்கள் தானே நீங்கள் அதை பேசலாமா? எதிர்கட்சி போனோடனே பின்னாடியே வாழை வச்சுட்டு போயிட்டீங்க. நல்லா பார்த்துங்க. இன்றைக்கி அந்த தேமுதிக விஜயகாந்தோட கட்சி அழிஞ்சதுக்கும் விஜயகாந்த் மன உளைச்சலாய் அவர் இறந்ததுக்கும் மனசார சொல்கிறேங்க, ஒரே ஒரு கட்சிக்காரன் தான் காரணம். டிஎம்கே கட்சிக்காரன் மட்டும். யாரை வேணால் கேளுங்க, உங்கள் கட்சியில் கேட்டு பாருங்கள். அவரை எவ்வளோ கொச்சப்படுத்தி அவரை மேடைகளை அசிங்கப்படுத்தி மீடியாக்களை வைத்து அவரை ட்ரோல் பண்ணி அவரை மன உளைச்சலுக்குள்ளாக்கி இந்த கட்சியை அழித்தது யார் தெரியுமா? திமுக என்ற தீய சக்தி மட்டுமே. ஆனால் 300 கோடிக்கும் ஒரு காருக்கும் ஒரு எம்பி சீட்டுக்கும் விலை போன நீங்கள் பேசலாமாங்க குதிரை பேரத்தை பற்றி? எப்படிம்மா? நீங்கள் தான் நிறைய பேரம் பண்ணியிருக்கீங்களோ, பேரம் பேசுவீங்களோ, அதெல்லாம் கரெக்டாக தெரியுமோ? தெரியல. உங்கள்கிட்ட கற்றுக்கணும், சரிங்களா? எங்கள் வீட்டில் ஒரு தம்பின்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சிகளோட வாங்கின 300 கோடிக்கு பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு போனீங்களே. பார்த்துங்க, 10ல் 1 சீட் தான் ஜெயிச்சிருக்கீங்க. இதே மாதிரி தவறான செயல்கள் செய்தீர்கள் என்றால் அந்த ஒரு சீட்டும் வராது. இப்போயே சொல்கிறேன், எலெக்ஷன் முன்னாடி அந்த கட்சிக்கு போகலாமா, இந்த கட்சிக்கு போகலாமா, எவ்வளோ ஒரு அங்கே போய் பேரம் பேச, இங்கே ஒரு பேரம். உலக மீடியாக்கள் உங்களை பார்த்து தாம்மா இருக்குது. எல்லா மக்களுக்கும் தெரியும் உங்களோட வேஷம் என்னன்ட்டு, சரிங்களா? உங்களுடைய கேப்டனால் மட்டுமே நீங்கள் கௌரவிக்கப்படுகிறீர்கள். அதை கெடுத்துக்கொள்ள வேண்டாம், சரிங்களா? குதிரை பேரம் என்பது நடக்கப்பெறவில்லை என்பது அவர் சொல்கிறாரு. அதே அந்த எம்எல்ஏவும் சொல்கிறாரு, சரிங்களா? அவர் மனசார பேச்சிலே தெரியுதுங்க, எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல், சரிங்களா? அவ்வளோ சந்தோஷமாக உண்மையை பேசுகிறாருங்க, சரிங்களா? இளைஞர்கள்லாம் தேர்ந்தெடுத்துருக்காங்க, அப்போ நான் எந்த பக்கம் நிற்கணுன்றது இது தானே சரி அப்படின்னு சொல்லி கட்சியை தூக்கி போட்டு வந்தவர் அவர்லாம். நீங்கள் 300 கோடியை வாங்கிட்டு அங்கேயே கூவிட்டுருக்கீங்க. இன்னும் என்ன பண்ண போகிறீங்க தெரியுமா? தேமுதிக கட்சியை பாடை ஏற்றி சமாதி கட்டிடுவீங்க. அதுதான் நடக்க போகுது. டிஎம்கேல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் நடக்கும், சரிங்களா? அன்பு உறவுகளே, அதே மாதிரி பிரேமலதா அண்ணி காட்டிய ஒரு சிஎம் பண்ண ஒரு தவறு, அந்த பண்டித்ன்றவரை அரசு வேலை நியமித்தாங்க. அது சொன்ன உடனே வாபஸ் பெறப்பட்டு மிகவும் சந்தோஷங்க, வரவேற்கப்படுதுங்க. ஏன்னா தவறுகளை சுட்டி காட்டும் போது அதை எவன் திருத்திக் கொள்கிறானோ அவன் தான் பண்பட்ட மனிதன் ஆவான். அதே மாதிரி மனிதன் மட்டும் இல்லைங்க, எங்கன்னா சிறந்த அரசியல்வாதிங்க. ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு வைக்கிற அனைத்து அதாவது குறைகளையும் மாற்றிக்கொண்டு நல்ல அரசியலை வழங்க வேண்டும் என்பது வேண்டிக் கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.